அதெல்லாம் கரெக்டாக வருமா வராதா அப்படின்னு இந்த சோழி போட்டு சாமி கும்பிட்டு இந்த மாதிரி அந்த ரூட்டுக்கு போனால் அந்த காரியம் உருப்படி ஆகுமா ஆகாதா அப்படின்னு அந்த சோழி போட்டு அப்புறம் இந்த பக்கம் ரூட்டுக்கு போகிறது ஏதோ ரூட்டுக்கு போகிறது போயிட்டு இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி அந்த பக்கம் சொரக்காயம்படுன்னு ஒரு பிளேஸ் வரும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 பேர் ராஜ்குமார் கடத்தினது தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா இந்த மலையில் கூப்பிட்டு வந்தார். நாங்கள் அப்போ பிறக்கவே இல்லை, எங்கள் தாத்தா அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இந்த வீடியோவில் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா கோபிநத்தம் மிஸ்ட்ரி ட்ரையல் கேம்ப். இந்த கேம்ப் எங்கே இருக்குது அப்படின்னா வீரப்பன் பிறந்த வளர்ந்த இடமான செங்கப்பாடி கிட்ட தான் இருக்குது. ஸோ அங்கே தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க போகலாம். கோபிநத்தம்ன்ற பிளேஸுக்கு எனக்கு தெரிஞ்சு 3 வழியில் போகலாம். ஒன்று வந்து நமக்கு இப்போ போயிட்டுருக்க வழி, இன்னொன்று வந்து கர்நாடகாலேருந்து வரீங்க அப்படின்னா எம்எம் ஹில்ஸ்லேருந்து பாலாறு வந்தும் நீங்கள் வந்துட்டு கோபிநத்தம் வரலாம். தருமபுரியிலேருந்து வரீங்க அப்படின்னா ஒகேனக்கல்லேருந்து நீங்கள் வந்துட்டு ரிவர் கிராஸ் பண்ணி தான் வரணும். ரிவர் கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பரிசலுக்கு வந்துட்டு 50 to 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சனுக்கு. அங்கேருந்தும் நீங்கள் வந்து கோபிநத்தம் வரலாம். இந்த வழியாக போகும்போது 3 செக் போஸ்ட் இருக்கும். ஒன்று தமிழ்நாடு பார்டரில், ரெண்டாவதாக வந்து பாலாறுலேயும், இன்னொன்று வந்துட்டு கோபிநத்தம் போகிற என்ட்ரன்ஸில் இங்கே இப்போ நீங்கள் பார்க்குறதும் வந்துட்டு 3வது செக் போஸ்ட். ஸோ இங்கே இருக்க 3 செக் போஸ்ட்லேயும் என்ட்ரி போடணும், அப்போ தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இல்லைனா வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க உங்களை. ஸோ வந்துட்டு வெஹிக்கல் நம்பர் ப்ளஸ் வந்து எத்தனை பேர் போகிறீங்க, தென் ஃபோன் நம்பர், இது 3மே வந்து நீங்கள் வந்துட்டு இங்கே ரெஜிஸ்டரில் நீங்களே என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணால் தான் வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. பாலாறுலேருந்து ஒரு 20 to 23 kilometers ட்ராவல் பண்ணி இந்த பிளேஸ் நம்ம வந்துவிட்டோம். ஸோ இங்கே உள்ளே போயிட்டு அங்கே இருக்க ஒருத்தட்ட வந்து உங்களுக்கு நான் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, ஃபன் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கேட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் கூகுள் மேப் லிங்க் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த பிளேஸ் ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3000லேருந்து 3200 வரும். அவ்வளோ வரும், ரேட்டு வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஆக்டிவிஸ் பார்த்தீங்கன்னா போட்டிங் போகலாம். போட்டிங்கு டேம்லேயே நான் நார்மல் போட்டு, அப்புறம் காய்க்கிங்கு, அப்புறம் பெடல் சைக்கிள் போட்டு அதை கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் நேச்சர் வாக்கு, அப்புறம் அதை கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் சஃபாரி, அதெல்லாம் போய் டோட்டல் நம்ம சாப்பாடு 3 நேரம் சாப்பாடு போடுவாங்க. 3 நேரம் சாப்பாடு போட்டு 3000 வெறும் 3000 தான் ஒரு நபருக்கு. ஒரு ஆளுக்கு 3000, 2 பேர்த்துக்கு 6000, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோ இதுவும் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. சுடு தண்ணியிலேருந்து எல்லாமே, சோப்பு ஷாம்பு எல்லாம் ஆர்டர் எல்லாமே இருக்குது. டீ காஃபி அப்புறம் எல்லாம் அங்கேயே பொருள் அங்கேயே வச்சுக்கிறோம். அனிமல்ஸ் பார்க்குற மாதிரி ஏதாவது? இப்போ ரீசெண்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சிறுத்தை அங்கே கிடச்சிக்குது. எங்கள் இறக்கியும் தெரியும், நான் இறக்கிங் கேம்ப்பு நம்ம வீரப்பன் சுட்டுக்கொண்டாரில் ஒரு சீனிவாச ஆஃபீஸ்னு ஒரு ஆஃபீஸர், அந்த கேம்ப்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் அந்த இல்லை அங்கே இல்லை, அந்த பக்கம் அலங்காட்டில் அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் அந்த பக்கம் கிடச்சிஞ்சாலும் சிறுத்தை கிடச்சி. அதனால தான் அது அப்போ அதெல்லாம் ஒரு திடீர்னு அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆணை கூட வரும், இன்னும் ஒரு நாள் சிறுத்தை எதனா காட்டெருமை இது கூட சிக்கும். அதெல்லாம் ஒரு டைம் தான், வேறு எதுவுமே கிடையாது. முந்தா நேரத்து ஒரு சிறுத்தை கிடச்சிங்க அந்த மாதிரி. அவ்வளோதாங்க. சஃபாரிக்கு எவ்வளோ கேட்குறாங்க? சஃபாரிக்கு 3200, 3000 பெர் ஹெட். வீக்கெண்டேல மாத்திரம் அப்படி. இந்த மண்டே டியூஸ்டே இந்த மாதிரி டேஸில் பார்த்தீங்கன்னா கம்மி இருக்கும். 2500, 2600. சரி. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு மேலே 6 சார்ஜ் பண்ணுவாங்க.
6 வயசுக்கு கீழே ஒன்று பிரச்சனை அப்படி அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா 2 ஜீப் இருக்குது. 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க சஃபாரி. அலங்காட்டில் கூப்பிட்டு போயிட்டு 6:30க்கெலாம் வந்துடலாம். டீ காஃபி பஜ்ஜி போண்டா எல்லாமே டைனிங் எல்லாம் எல்லாம் கொடுப்பாங்க. ஃபாரஸ்ட்டில் போய் சுற்றி ஆமாங்க. ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு நம்ம சுற்றி காமிச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் இது. இந்த ஆஃபீஸருங்கெலாம் வந்தாங்கன்னா இது கொடுத்துறது. ஏசி ரூம். இது ஃபஸ்ட்டு வந்து போலீஸ் கேம்பாக இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ இல்லை போலீஸ் கேம்ப் இல்லைங்க. அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே இருந்தது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களேருந்து இப்போ நாங்கள் வாங்கிட்டோம். எப்படின்னா ஜெயிலர்னா ஜங்கல் லாட்ஜஸ் ரெசார்ட். ஓகே. ஜெயிலருக்கு மீனிங் அது பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஆகிக்குது இப்போ எங்களுக்கு வந்து. ஓகே. இப்போ நாங்கள் தான் இப்போ கண்டினியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டூரிசம் இது டெண்டர்னா இது எப்படின்னா இது ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் தான். இது சொல்லப்போனால் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான் எல்லாம். சரி. அதான் ப்ராப்பர்ட்டி வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்காரங்கெல்லாம் நடந்துட்டு இருந்தாங்க. ஓகே. அவனால் எதுவும் முடியல போல இருக்குது. அதனால் எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் தான் எல்லாம் இன்சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான். இது வந்து 10வது ரூம், லாஸ்ட் ரூம் இது. இதுலேருந்து 9, 8, 50 ஸ்டார்ட். பார்த்தீங்கன்னா தண்ணி இது வரைக்கும் இருக்குது. பெரிய நல்லா இருக்கு. எனக்கு வந்தால் வரலாம், நல்லா இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாதேஸ்வரம் மலைக்கு போகலாம், பக்கம் இங்கே இருந்தலாம். அப்புறம் நாகமலைக்கு போகலாம், மயிலுமலைக்கு போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் வரலாம். இதில் ஏசி ரூமும் இருக்குங்களா? இல்லை ஏசி இல்லைங்க, கூலர் இருக்குது. கூலர் உள்ள கூலிங்காக இருக்குண்ணா. கூலிங்னா மேலே கொஞ்சம் சீட் போட்டுக்கிறாங்க. ஓகே. இப்போ ஃபெப்ரவரிலேருந்து இதெல்லாம் கொஞ்சம் இதுவாகி போய்க்குது. ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு 5 ரூம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ண வாட்டி அப்புறம் எதுவும் பண்ணுவாங்க. அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரலாம். ஃபேமிலியெல்லாம் வரலாம், அருமையாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று நம்மளுக்கு ஒகேனக்கல் பக்கம் இல்லைங்களா, 10 கிலோமீட்டர் இங்கேருந்து போனால் அங்கே போனீங்கன்னா சாப்பிட்டு மீன் சாப்பிட்டு கறி சாப்பிட்டு நல்லா ஜாலி பண்ணிட்டு நல்லா வரலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை சரக்கு அடிக்கிறதுனா அதான் இங்கே கூட அடிக்கலாம். இல்லை இருக்கிற சொல்கிறேன் நான். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சரக்கு அடிக்கிறாங்க வராங்க. இப்போ திடீர்னு இப்போ இந்த மாதிரி எல்லாம் அங்கங்கே போட்டுக்கிறோம். ஒரு டென்ட் விட்டு ஒரு டென்ட் அண்ட் அப்படி அப்படி போட்டு போனாங்க. ஓகே. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இது போட்டு அவங்க சரக்கு அடிச்சுலாம் இதை என்ன பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் அலவுடு. அதுவும் அலவுடு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே அலவுடு இருக்குங்க. ஆமாம். ஈவினிங்கில் போட்டிங்க. ஈவினிங் அப்படி கிடையாதுங்க. ஈவினிங் ஒரு 6 மணி, கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா ஒரு 5 மணி 6 மணிக்கு நாளைக்கு போடுவோம். போய் சும்மா அப்படி சுற்றி பார்த்துட்டு அப்படியே வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாயங்காலம் 6 தான் வரும், பார்க்கலாம். அந்த பக்கம் இங்கே வருது, குடிக்கிறதுக்கு வரும். தண்ணி குடிக்க ஒரு நாள் வருதுங்க. அது நான் சொல்ல முடியாது எந்த டைமில் வருது போகுதுங்க அப்படி இப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா போட்டிங்க. இந்த வந்து ஹிஸ்ட்ரி. ரூம் பண்ணலனா அது. இந்த அளவுக்கு இருக்கு. 2 கொடை கொடுத்துருவோம். கொடை பார்த்தீங்கன்னா ஸ்டூல் உட்காரதுக்கு, இந்த கூலரு, ஃபேனு, அப்புறம் டீ காஃபி குடிக்கிறதுக்கு. சரி. இல்லை காஃபி பவுட்ரு, பால் பவுட்ரு, எல்லாமே சுகர் எல்லாமே இருக்கும் இதுலேயே கொடுத்துட்டா உங்களுக்கு மேலே வரத்துக்கு தேவை கிடையாது. ஒரு அர்ஜென்ட்டாக நம்ம டீ குடிக்கணும்னா இங்கே நம்ம மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். இங்கே கெட்டல் எல்லாம் சுடு தண்ணி இங்கேயே நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாத்ரூம்னா பைட்டு கொடுத்துருவோம் குளிக்கிறதுக்கு. உட்கார ஸ்டூல் ஒன்று இருக்குது. அப்புறம் லெட்டின் ஒன்று, லெட்டின் பாத்ரூம், ஹேண்ட் வாஷு, அப்புறம் ஒரு கண்ணாடி பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். இவ்வளோ லைட் கீட்டுன்னு எல்லாம் உள்ளே இருக்கணும். அப்படி இங்கே வாட்ரு பர்பஸ் வந்து தனியாக உங்களுக்கு டேங்கு இருக்குங்களா? ஆமாண்ணா. உங்களுக்கு வந்து எப்படி தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போர் போட்டுக்கிறாங்க. போர் வாட்டர். போர் இந்த தண்ணிலாம் கழிச்சு வரும். இந்த தண்ணி கொஞ்சம் மிக்சிங் வரும். இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போர் வாட்டர். அதுலேருந்து அதுக்கு நம்ம டேங்க் வந்துருச்சு, கலெக்ஷன் வந்துருச்சுன்னா நம்ம எங்கேருந்து டேரக்டாக இருந்து எல்லாம் இதுக்குமே வந்துடும். வாட்டர் டேங்கு 8:30 மணிக்கு நம்ம போட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறைக்கல் ரைட் இதுதான்.
இது பெடல் போட்டு பெடல் போட் இருக்குது. எல்லாமே இருக்குது. காய்க்கிங் இருக்குது. அப்புறம் ரவுண்ட் போட் இருக்குது. எல்லாமே ரவுண்ட் போட் பார்த்தீங்கன்னா நாங்களே நாங்களே பண்ணுவோம். அப்புறம் காய்க்கிங்லாம் நீங்களே பண்ணலாம் 2 பேர் உட்காந்துக்கிட்டு. சரி அப்படிங்க. அது அப்புறம் பெடல் போட்டில் பார்த்தீங்கன்னா 5 சீட்டு ஒன்று இருக்குது, 3 சீட்டு ஒன்று இருக்குது, குழந்தைய சேர்த்து. அப்படி அது மாதிரி. இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? இதெல்லாம் சேர்த்து 3000 ரூபா. இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் இந்த சாப்பாடு கீப்பாடுலாம் எல்லாம் போய் 3000 ரூபா இது வந்து சேருது. ஒரு நபர். ஆமாங்க, ஒரு ஆளுக்கு. ஒரு தலைக்கு 3000 ரூபானா, வீக்கெண்டேல வந்தீங்கன்னா 3000 ரூபா. மிச்ச நாட்களில் வந்தீங்கன்னா 2500 ரூபா இவ்வளோ போவாங்க. ஓகே, அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் இந்த ஒகேனக்கல்ல பார்த்தீங்கன்னா இந்த பர்சல்லாம் அப்படி உட்காந்துட்டு ஜாலியாக கை போட்டு வரலாம், அப்படி கிடையாது. அந்த மாதிரி ஸ்டூல் கொடுத்துட்டு போனாங்க. ஓகே, அந்த மாதிரி ஸ்டூல் கொடுத்து அதில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு நல்லா ஜாலியாக அந்த சென்டரில் போட்டுருவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பறவைங்க பார்த்தீங்கன்னா நிறைய சிக்குதுங்க. இந்த கிங்ஃபிஷரு, இந்த மாதிரி இந்த கார்மனெண்ட்டு, நீர்காக்கா, இந்த மாதிரி நிறைய சிக்குதுங்க. அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாம் ஜாலியாக, நல்லா அப்படி காற்று நல்லா வரும். அப்புறம் அந்த பக்கம்லாம் காட்டெருமை வரும், காட்டெருமை, ஆனை, அந்த பார்த்தா அப்படியே நல்லா ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். நல்லா ஜாலியாக பார்க்குறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி வரலாம். அப்புறம் இந்த வீரப்பன் கோயில் அந்த பக்கம் இருக்குது, முனிப்பன் கோயில். இது மயிலுமலை இந்த பிளேஸு, இந்த மவுண்டன் இது மயிலுமலை. அது சென்ட்ரல் இருக்குது மாதேஸ்வரம் மலை. இது நாகமலை. இதுதான். ஆமாங்கண்ணா, இது நாகமலை. இங்கேருந்து 9 கிலோமீட்டர் இருக்குது. ஜீப் கூட போகும், பைக்கும் போகுது, நடந்தும் போகலாம். பர்மிஷன் கேட்டு நம்ம நடந்து கூட போகலாம். நாகமலையில் தான் கோயில் இருக்குது. அங்கே ஒரு கோயில் இருக்குது. ஆனால் ஃபேமஸ், எங்கெங்கிருந்து கூட நடந்து வராங்க. அவ்வளோ சக்தியான கோயில் அங்கெல்லாம். நாகமலை மாத்திரம் எப்பயும் கூலிங்கான பிளேஸ் தான் இங்கேயும். இது மயிலுமலை, மல்லேஸ்வரம் கோயில் இருக்குது இங்கேயும். மயிலுமலை ஜாஸ்தி மயில் இருக்கிறதுனால மயிலுமலைன்னு பேர் வச்சுக்கிறாங்க. வீரப்பஞ்சா பிளேஸ். ஆமாங்க, ஸ்டெப்பு கிடையாது, அது கல்லே. அப்படி நம்மளுக்கு அப்படி தெரியுது. நீங்கள் போகிறது எப்படி ரூட்டு? ரூட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ரூட் இருக்குது. நான் சொன்னல நம்ம ஸ்ரீனிவாஸ் ஐஎஃப்எஸ் அவரை கொண்டு விட்டாங்கன்னு, அந்த கேம்ப் அங்கே ஒரு ஆன்டி போச்சிங் கேம்ப் ஒன்று இருக்குது. அங்கே ஒரு ரூட் இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் வரும். ஏன்னா பக்கம் அங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டர் பக்கமாக வரும். இந்த பக்கம் நடந்து போனோம் போகலாம். ஆடு இந்த கைத்தட்டெல்லாம் நான் அருமையாக பண்ணிக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஸ்டே பண்ணால் நீங்கள் அதையும் சுற்றி காமிப்பீங்களா? இல்லை, அதெல்லாம் இல்லைங்க. நான் சொல்கிறது என்ன, நீங்கள் கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம். அந்த மாதிரி கோயிலெல்லாம் வரது அப்புறம். நம்ம வந்து எங்கே இறங்கி எப்படி நம்ம போகிறது? இது கோயிலுக்குங்க. நம்ம மாதிரி ஆளுங்க இருந்தாங்கன்னா, இந்த ஆடு மேய்க்கிறவங்க, இந்த மாடு மேய்க்கிறவங்களாம் இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி கோயிலுக்கு போகணுங்க வாங்க கொஞ்சம் ரூட்டு சொல்லிட்டாங்கன்னா எதுவும் போகலாம் வரலாம். அப்படிங்க போகலாம். அருமையாக மலை நெல்லிக்காய்லாம் அந்த பக்கம் இருக்குங்க, ஜாஸ்தி நிறைய. மலை நெல்லிக்காய் எல்லாம் சாப்பிடலாம். நீங்கள் இது நாகமலை வந்து அதுக்கும் இப்போ ரேஞ்சர் அவங்க பர்மிஷன் கேட்டுனாங்க. இப்போ கூட அலோட் இருக்குது. நம்ம அவர்கிட்ட ஏதோ கேட்டு கூட நம்ம போகலாம். பர்மிஷன் இருந்துச்சுன்னா பர்மிஷன் ஒரு சிக்னேச்சர் போட்டாருன்னா நான் போகலாம். நம்ம கோயிலுக்கு தான் சார் போகிறோம் அப்படின்னா எதுக்குன்னா, அலங்காட்டில் ஆனை, கரடி அதெல்லாம் இருக்குது. சைடில் எல்லாம் எஃபெக்ட். அதனால தான் வேணாம், பர்மிஷன் கேட்டு போகிறாங்கன்னா அது வேறு. அப்படிதாங்க, வேறு எதுவுமே. அர்ஜுன், ஆமாங்க, அர்ஜுன் இங்கே தான் வந்தார். அர்ஜுன் சர்ஜா அவர் வந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வருஷம் பக்கமாக ஆகுது. அங்கே ஐபிஎல் தான் ஸ்டே ஆனார். நாங்கள் இங்கே 3 வருஷமாக இங்கே தான் டியூட்டி பண்ணுறோம். 3 வருஷமாக இங்கே தான் இருக்கோம். அவர் வந்தார். பிரகாஷ் ராய் வந்தார். அப்புறம் பாட்டு பாடுறாங்களே ஜானகி தேவி, அந்த அம்மாவும் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு போனாங்க. பிரகாஷ் ராய் அவரும் வந்தார். இல்லை ஷூட்டிங் தான். இங்கே பாம் பிளாஸ்ட் ஆனது இந்த ஒரு பிளேஸ் ஒன்று, பாலாறு ஒரு பிளேஸ் ஒன்று, மெட்டிக்கல் ஒரு பிளேஸ் ஒன்று. மெட்டிக்கல் முனிப்பேன் அங்கே ஒரு கோயில் இருக்குங்க. அங்கே ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் அங்கேயும் ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகிக்குது. அப்புறம் பாலாறு சொரக்காய் முடுன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. சொரக்காய் முடு பார்த்தீங்கன்னா இந்த சோலூர் இருக்காங்க பாருங்கள். இந்த சோலூர் அந்த ஒரு பாலாத்துலேருந்து லெஃப்ட்டு நம்ம இந்த குளத்தூர் போகிற ரூட்லேயே கட்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு போகும், மண் ரோடு ஒன்று போகும். அந்த மண் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி அந்த பக்கம் சொரக்காய் முடுன்னு ஒரு பிளேஸ் வரும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 பேர் பக்கமாக பாம் பிளாஸ்ட் ஆகிடுது. சொர்க்கா மடுவா தோணி மடுவா? சொரக்காய் மடுங்க அது பேர். அந்த சொரக்காய் மடு தண்ணி வெடியில் இது பண்ணது வந்து தோணி மடுவு. ஆமாங்க, ஆமாங்க, சேம் எல்லாம் ஒன்று தான். 20-25 பேர் பக்கமாக தான். அங்கே பாம் பிளாஸ்ட் ஆனது அந்த பிளேஸில் தான் நாங்கள் ஆகிக்கிறோம். சொரக்காய் மடுவுன்னு அங்கே ஆகிக்குது. மெட்டிக்கல் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 5 பேர் 10 பேர் பக்கமாக போனீங்கன்னா சமாதி அப்படியே அக்யூரேட்டாக அப்படியே கட்டிக்கிறேன். நம்ம ராஜ்குமார் கடத்தினது உங்களுக்கு தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா இந்த மலையில் கூப்பிட்டு வந்தார். நாங்கள் அப்போ பிறக்கவே இல்லை. எங்கள் தாத்தா அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. எங்கள் தாத்தாலாம் கூடயே போய்க்கிறேன். ராஜ்குமார் கடத்தும் போது நீங்கள் பிறக்கலையா? நம்ம இல்லைண்ணா. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 2000.
ஓஹோ நம்ம 2000. ஓகே ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் பார்த்தீங்கன்னா இப்போ 23 24 தான் நடக்கும். அப்படி இப்போ மயிலுமலை இந்த பிளேஸில் தான் அவர் கூட்டு வந்தது. அப்புறம் நாகப்பா தெரியும், அவரும் இங்கேயும் கூட்டு வந்தார். இங்கே அப்புறம் சக்திமங்கலம் பிளேஸ் அங்கே அந்த பார்டர்லேயே என்ன அவங்க அந்த சரௌண்டிங்லேயே அப்படியே கூட்டு வந்து அப்படியே போனது. அவ்வளோதான். அப்படி கூட்டு போய் இந்த மாதிரி பணங்கினை வாங்கி பணம் கொடுத்தா தான் நான் கொடுப்பேன். இந்த காவேரி பிரச்சனை அவரை தூக்குனா தான் நம்மளுக்கு தண்ணி விடுற மாதிரி அவரை வச்சு இன்னொரு மூவி எடுக்கிறாங்க. நக்கீரன் கோபால் அவரே வந்து சொல்லிக்கிறாரு, இந்த மாதிரி இன்னொரு மூவி இங்கே வர மாதிரி இருக்குது. ஓகே, வந்தால் எதுவும் பேசலாம் பண்ணலாம். இங்கே இந்த மாதிரி பிளேஸ் நல்லா இருக்கு, வீரப்பன் போனது வந்தது அவர் ஆடியோவே வச்சு அப்படியே எடிட்டிங் பண்ணி அப்படியே போடுறது அந்த மாதிரி அப்படி சொல்லிக்கிறாங்க. சரி சரி. www.gmail.com jungle lodges அப்படின்னு ஆன்லைனில் அடிச்சிங்கன்னா அது அக்யூரேட்டாக வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 3000, வீக்கெண்டில் 3000 வரும். மிச்ச நாட்களில் இந்த திங்கள் செவ்வாய் இந்த புதன் இந்த கிழமையில் பார்த்தீங்கன்னா 2500 2800 வரும். ஓகே, அவ்வளோதான்.